ரஜினிகாந்த் ஒரு 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 ஹீரோ. ஆமாம். அவர் ஒரு ஒரு பஸ் கண்டக்டராக இருந்து சென்னையில் வந்து உண்மையிலேயே சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு வாணி பஜாரில் படுத்துக்கிட்டு அங்கங்கே உருட்டு பண்ணி மேலே வந்தார். அவர் ஒரு காலத்தில் பெரிய ஹீரோ சூப்பர் ஸ்டார் ஆன பிறகு தன்னுடைய அனுபவங்கள்லாம் சொன்னார். இப்படிலாம் நான் வந்தேன், இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், இப்போ தான் அமைதியாக உட்காந்துருக்கையா அப்படின்னு சொன்னார். இவங்க பூரா பார்த்தாங்க, ஓஹோ நம்ம வந்து பாண்டி பஜாரில் படுத்துக்கிறதுன்னு சொன்னால் தான் நம்ம சூப்பர் ஸ்டார்னு சொல்லுவாங்க போல அப்படின்னு பூரா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. இது ஆரம்பிச்சது ரஜினிகாந்த் தான். உண்மையிலேயே அவர் எந்த இன்டென்ஷனும் இல்லாமல் அவர் மனசில் தோணுனதை சொன்னார். அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் தெரியுமா அப்படின்னு. அந்த காலத்தில் உண்மையிலேயே சாப்பாட்டுக்கு சினிமாவுக்கு போனோம்னா முதல்ல இருக்க வேண்டிய குவாலிஃபிகேஷன் பட்னியாக கிடக்கும். சினிமாவில் நான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் இருந்தீங்கன்னா ஒரு நேரமாவது நீங்கள் பட்னர் ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷனே சினிமாவில் நீங்கள் பட்னியாக இருக்கும். அதனால சினிமாவில் வேலை பார்க்குற ஆள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பார்ட் டைமாக ஹோட்டலில் வேலை பார்ப்பாங்க. காலையில் ஹோட்டலில் வேலை பார்ப்பாங்க, சாயங்காலம் ஹோட்டலில் வேலை பார்த்துட்டு ஆனால் சாப்பாடு பிரச்சனை போயிடும். ஏன்னா நிரந்தரம் இல்லாத ஒரு தொழில். அப்போ அதுதான் பேசிக். அப்போ அந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டு வந்திருக்கிறதுனால என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து ஒரு பெரிய ஆளாக நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேங்க, ஒரு டீ சாப்பிட முடியாமலாம் கஷ்டப்பட்டேன். நாங்களே பார்த்துருக்கோம். நாங்களே எத்தனையோ எனக்கு கூட இருந்த இன்னைக்கு பெரிய இயக்குநராக இருக்கக்கூடிய நண்பர்களாக இருந்தவங்களாம் ஒரு நாள் முழுவதும் சாப்பிடாம இருந்த ஆட்கள்லாம் பார்த்துருக்கோம். அதெல்லாம் இருந்துச்சு.